குருச்சரணம். மதுரை மாநகரில் நம் அம்மா தலைமையில் ரேக்கி மீட்டிங் வரும் ஏப்ரல் 6, 7 சனி ஞாயிறு தேதிகளில் நடைபெற உள்ளது. கலந்து கொள்ளும் அனைவருக்கும் அம்மா டாக்டர் மீனாட்சியே MBBS DGOவின் நேரடி தீட்சை உண்டு. புதிதாக ரேக்கி 1 and 2 கற்றுக்கொள்பவர்களுக்கும் ஏற்கனவே கற்றவர்கள் ரேக்கி 3, 4, 4B, குவானின், லாமாஃபரா 1, 2, 3 and 4, கபாலா நியூமராலஜி, பஞ்சபட்சி சாஸ்திரம், அமடைஸ், ஆமா ஹீலிங், 100 நியூ ரேக்கி மந்த்ராஸ் வகுப்புகள், மணி மேஜிக் கிளாஸ், பாட்ச் ஃப்ளவர் தெரப்பி, சால்விக் மந்த்ராஸ் வகுப்புகளுக்கும் அம்மாவிடம் நேரடியாக தீட்சை பெற்றுக் கொள்ளலாம். அம்மா புதிதாக அறிமுகம் செய்யும் அதி அற்புதம் புரியும் எ மிஸ்டிக் மிராக்கிள் கிளாஸ் அம்மாவே நேரடியாக தீட்சை கொடுத்து வகுப்பும் நேரடியாகவே நடத்த உள்ளார்கள். அனைத்து சக்தி பொருட்களும் விற்பனைக்கு உள்ளன. அம்மாவின் கைகளால் ஆசி பெற்று பெற்றுக்கொள்ளலாம். இது ஒரு அரிய சந்தர்ப்பம். நடைபெறும் இடம் ஹோட்டல் பிரேம் நிவாஸ், 102 மேலப்பெருமாள் மேஸ்திரி வீதி, ரயில் நிலையம் எதிரில், மதுரை. முன்பதிவிற்கு 9845533655 மற்றும் 9341227211. குரு சரணம். பிள்ளைகள் மற்றும் உலக மக்கள், என்னுடைய ஆறாவில் கலந்த என்னுடைய ரேக்கி குழந்தைகள் எல்லாரும் எல்லா வளமும் பெற்று ஓஹோன்னு வரணும்னு நம்ம வேண்டிக்கிறேன். இன்னைக்கு நான் பேச போறது என்னன்னா, அருமையான டாபிக் தான். அதீத பண வரவுக்கு ஒரு ஜப்பானிய மந்திரம். அதீதம்னா அதிகமான பண வரவுக்கு ஒரு ஜப்பானிய மந்திரம். இந்த அம்மாவுக்கு வேலையே இல்லை. ஏதாவது இஜிப்டுங்குது, ஜப்பானுங்கிறது அப்படின்னா, நான் படிச்சதெல்லாம் ஜப்பானிய கலைகளும் இஜிப்டியன் கலைகளும் தான் கண்ணுங்களா. அந்த உடைய புத்தகங்களையும் அந்த விதமான பாடங்களையும் 55 வருஷம் நிறைய படிச்சுக்கேன்னா அதுலதான் நமக்கு நிறைய ஜிக்ஜாக்ஸ் நிறைய நீங்க பார்க்கலாம். புரிஞ்சுதா? அது மட்டும் இல்லாம அந்த காலத்துல எகிப்து ஆரியம் தான் பெஸ்ட். அதுல வந்ததுதான் இஜிப்சி, ஹீப்ரோ, அந்த இதெல்லாம் இயந்திரங்கள், மந்திரங்கள் எல்லாம். அதுக்கப்புறம் புத்த மந்திரங்கள் சூப்பரா இருக்கும். அதுகள் இது எல்லாத்தையும் விட்டுட்டீங்கன்னா நீங்க என்ன பண்ணலாம், இப்ப இருக்க சான்ஸ்கிரிட் மந்திரங்கள், சான்ஸ்கிரிட் சூப்பரா இருக்கும். அடுத்தது லாங்குவேஜ்ல அப்ப தமிழ் மந்திரங்களுக்கு மரியாதை இல்லையா? யாரும் இல்லைன்னு சொல்றாங்க. நம்ம கம்பேர் பண்ணக்கூடாது. தமிழ் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க இப்ப இடரினும் கலரினும் திருமொழிகளை படிக்கிறோம். அப்ப திருமொழிகளை படிச்சீங்கன்னாலும் அதே எஃபெக்ட் தான். தமிழ் படிக்கணும் ஆசைப்படுறவங்க திருமொழிகளை படிக்கீங்க, சான்ஸ்கிரிட் படிக்கிறவங்க சான்ஸ்கிரிட் படிச்சுக்கோங்க. ஆனா அதனுடைய வீச்சுல பண்ணணும், அதுதான் முக்கியம். அந்தந்த வீச்சை பிடிக்க கத்துக்கிட்டீங்கன்னா போதும். புரிஞ்சிச்சுங்களா? சரி, இப்போ ஒரு கதையோட ஆரம்பிக்கிறேன். என்னன்னா, பண வரவு அப்படிங்கிற பத்தியே பேசிட்டு இருக்கோம். அது எப்படி வச்சுக்கணும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். ராஜா இருந்தார், பயங்கரமான நாடு. அவர் எந்த பிரச்சனையும் இல்லை. எல்லா நாடும் அவருக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருந்தாங்க. மக்களா வளப்பமா இருந்தாங்க. கஜானா ஃபுல்லா இருந்துச்சு. எந்த குறையுமே இல்லை. ஆனா பாத்துக்கோங்க, ராஜாவுக்கு சந்தோஷம் இல்லை. என்னமோ ஒண்ணு அவருக்கு ஒரு இது நிறைய பேருக்கு இது இருக்கும் கண்ணுங்களா. ஒரு காலகட்டத்தில் எனக்குமே வரஞ்சாம இருக்கப்ப என்னமோ இல்லையேன்னு நினைக்க தோணும். அது உலக இயல்பு. என்னதான் இருந்தாலும் ஏதோ இல்லை. அதை விட என்னன்னா, இது இல்லாம போனா என்ன செய்வோம்? இப்ப நீங்க ஒரு கோடி ரூபாய் வச்சிருக்கீங்க வச்சுக்கோங்களேன். இந்த கோடி ரூபாய்க்கு ஏதாவது ஒண்ணு ஆயிப்போச்சுன்னா, இந்த கோடி ரூபாய் இல்லாம போனா நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த மாதிரி நினைச்சு கவலைப்படுமே ஒழிய, இந்த கவலையே இல்லாம இருக்கிற மனிதர்கள் நீங்க பார்க்க முடியாது. ஏன்னா ஏதாவது ஒரு எடுத்து போட்டு அதை ஒரு இமேஜின் பண்ணி அதுக்கு அவங்க கொடுக்குற நிறைய கதை பண்ணி வருத்தப்பட்டு இருப்பாங்க. அந்த ராஜா என்ன பண்ணாரு, என்னதான் அவ்வளவு ஒருத்தா இருக்கணும், எப்படி இந்த கவலையே இல்லாத மனிதன் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னப்ப மந்திரிட்டாலும் சொல்றாரு. யார்கிட்ட போனாலும் அவன் ஒரு கவலை சொல்றான். சாமி கவலைப்படாமனே இந்த கிடையாதுன்னு இந்த என்ன பண்ண போறேன் இந்த ராஜா கூட அப்படின்னு கேட்ப, ஒரு நாள் தோட்டத்துக்கு ஒரு பாட்டு சத்தம் கேட்டுச்சு. நான் ஒருத்த பாட்டு பாடுன்னு பார்த்தா அவர் வீட்டு தோட்டக்காரன், அரண்மனையுடைய தோட்டக்காரன் பாட்டு பாடிட்டு இருந்தான். உடனே அவளை கூப்பிடு அப்படின்னாரு. இங்க வாப்பா அப்படின்னு கேட்டாரு. என்னப்பா ரொம்ப பாட்டு பலமா இருக்கே, ரொம்ப சந்தோஷமா இருக்கே அப்படின்னா. எனக்கு என்ன ராஜா சந்தோஷத்துக்கு ஒரு அள்ளி கொடுக்க ராஜா நீங்க இருக்கிறீங்க. நல்லா சாப்பிட்றேன், அரமனை சாப்பாடு கிடைக்குது, நல்லா செடி கொடிகளோட எல்லாம் பாட்டு பாடி நல்லா சந்தோஷமா இருக்கிறேன். செடிகளோட பாட்டு பாடலாம் ரொம்ப நல்லா இருக்கு ராஜா. தோட்ட வேலையை பாக்குறேன், சாயந்தரம் வீட்டுக்கு போறேன், நல்லா தூக்கம் வரும், தூங்கிடுறேன். நான் இந்த 99 போறது இல்லை ராஜா அப்படின்னா. அது என்னடா கதை 99 கதை அப்படின்னு கேட்டாப்புல. இல்ல ராஜா, ஒருத்தர் இருந்தா அவனுக்கு என்ன ஆச்சுன்னா, கடவுளே போய் சாப்பிடு, கடவுளே பணம் கொடு, கடவுளே பணம் கொடுன்னா
அப்படி வேண்டிக்கிட்டே இருப்ப ஒரு நாள் சாவம் வந்து கதவை திறக்கிறப்ப காலையில ஒரு செம்பு நிறைய வந்து என்ன ஆச்சுன்னா தங்க நாணயங்கள் வந்து 99 இருந்துச்சு. ஆஹா 99 நாணயம் இருக்குது அப்படின்னு சொல்லி என்னானா 1 2 3 4 4 5 தடவை 10 தடவை எண்ணிக்கிட்டே இருந்தான். அன்னைக்கு ஃபுல்லா அது எந்த வழியா போச்சுன்னா 99 வச்சா கடை அது அப்படி 100 இல்லாம எப்படி 99 கொண்டு யார் வச்சிருப்பா? அப்படி அப்ப இந்த ஊருக்காய் எங்கேயா போயிச்சான்னு வீட்டுல தேடி வாசல் எல்லாம் தேடி அவன் அன்னைக்கு ஃபுல்லா கடத்திட்டா. அவனா கண்டுபிடிச்சான். அப்புறம் அவனுக்கே முடிவு பண்ணிட்டான், சரி இது 100 நாணயம் 99 தான், ஆனா நம்ம என்ன பண்ணிட இன்னும் 1 போட்டு நம்ம 100 ஆக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணா கடுமையா உழைச்சான். ஒரு நாணயம் சும்மா இல்லை, அந்த காலத்துல தங்கம் வாங்குறது சும்மா இருக்கவா, போயிட்டு உழைச்ச ராவம் பாலமா உழைச்ச கடைசியா இந்த 99ல 1 கூட செலவழிக்கல, அந்த 1ஐயும் அவனால சேர்க்க முடியல, அநியாயமா இறந்து போயிட்டான். இதுதான் ராஜா இந்த 99. ஆனா நான் என்ன பண்றது, இந்த 99 போறோம் அதை வச்சு அனுபவிப்போம் இல்ல, இந்த 100க்கு அலைய வேண்டாம் அப்படின்னு நான் நினைச்சுக்குவேன். இதுதான் உண்மையான 99 கதை அப்படின்னா சூப்பரா இருக்கு இல்லையா? ராஜாக்கு வழங்கி போச்சு. ஆஹா நம்ம இருக்கிறத வச்சு சந்தோஷம் பண்ணோம், ஏதோ ஒண்ணு தேடி எடுத்து நம்ம கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு இனிமே நம்ம சந்தோஷமா இருக்கணும்னு அவர் தோணிச்சான். அது மாட்டான் உங்களுக்கும் எப்பவுமே இருக்கிறதுல முதல்ல கொஞ்சம் என்ஜாய் பண்ணுங்க இல்ல. இது அது கிடைச்சிருச்சுன்னா நான் பண்ணிடுவேன். நாங்களும் உங்களை அப்படித்தான் மாட்டிக்கிறோம். இப்ப எல்லாரும் யூடியூப் காரங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு 50 எடுத்துட்டோம்னா அப்புறம் நிம்மதியா இருக்கலாம், ஒரு 100 அடிச்சிட்டோம்னா அப்புறம் நிம்மதியா இருக்கலாம். இப்படியே அவங்க வாழ்க்கையில பாத்தீங்கன்னா இதை படிச்சது யூடியூப் எடுக்கிறதுலே காரணம் போயிடும். அல்ல நான் சொல்லிட்டேன், சாமி நான் 99க்குள்ள போக விரும்பல, இந்த யூடியூப்ல எனக்கு அவ்வளவு இது இல்ல, ஆளோட நான் வந்து வேடிக்கையா பாத்துக்கிறேன், கொஞ்சம் நஞ்சா வந்து வாட்ஸ்அப் பார்க்க நின்று போச்சு, அடுத்த யூடியூப்பே பார்க்க டைம் இல்ல. உண்மையே பேசுற கண்ணுங்களா, அம்மா எதையும் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா பேசுறாள். நான் மற்ற யூடியூப்ல பார்த்து என்ஜாய் பண்ணது நிறைய உண்டு, இப்போ ஒன்னும் கிடையாது. என்னன்னா நம்ம யூடியூப் போறதே பெரிய பாடா இருக்குது புரிஞ்சிருச்சா. அதனால நான் முடிவு பண்ணி வச்சிருக்கிறேன், கொஞ்ச நாள் பேசுறதுக்கு அப்புறம் என்ன பேசுறோம் அதான் புரிஞ்சுதா. இந்த 99க்குள்ள இருந்தெல்லாம் போறோம், 100 வேண்டாம் சாமி அப்படி முடிவு பண்ணிருக்கேன். என் செல்லுங்களே இன்னைக்கு அந்த மந்திரத்தை சொல்றேன், ஒரு ஜப்பானிய மந்திரம், அது எப்படி நம்ம யூஸ் பண்ணணும்னு சொல்றேன். அந்த ஜப்பானிய மந்திரம் ஹரிஹாத்தோ. ஹரிஹாத்தோ நல்லா சொல்லி பார்க்கணும். ஹரிஹாத்தோ ARIHATHO. இது நீங்க இன்டர்நெட்ல போனாலும் இருக்கும். நான் ஏற்கனவே உங்களுக்கு ஒரு மெத்தட் சொல்லி கொடுக்கல, கோவோ போனோ டெக்னிக். அதே மாதிரி இது ஒரு ஜப்பானிய டெக்னிக். இது எப்படின்னா மணி மேஜிக் உண்டான ஒரு மந்திரம். இந்த ஹரிஹாத்தோ அப்படிங்கறத சொன்னீங்கன்னா இந்த பாருங்க, அரிகத்தோ அப்படி சொல்லிட்டே இருப்ப பணம் வருது, அரிகத்தோ அப்படி குடுக்கறப்பையும் அந்த அரிகத்தோவை சொல்லணும், அரிகத்தோ வர்றப்பையும் சொல்லணும், குடுக்கறப்பையும் சொல்லணும். ஹரிஹத்தோ யார்ட்டா பணத்தை வாங்குறீங்க, ஹரிஹத்தோ அப்படி ஒரு நிமிஷம் நினைச்சுக்கணும். யாருக்கா ஒரு காடை கொடுக்குறீங்க, காடை கொடுத்து ஏதோ வாங்குறீங்க சாமா, ஹரிஹத்தோ அப்படின்னு சொல்லிட்டு வாங்கணும். ஹரிஹத்தோ ஹரிஹத்தோ ஹரிஹத்தோ. அது யாரு கொடுத்தாருன்னா கென் ஹோண்டா அப்படின்னு அவர் எழுதியிருக்காரு ஒரு புக்கு, அதாவது ஹாப்பி மணி அப்படின்னு ஒரு புக்கு போட்டிருக்காரு, வாங்கி படிச்சு பாருங்க, ரொம்ப நல்லா இருக்குது புரிஞ்சுதா. அதுல எல்லாமே கொடுத்துருக்காரு ஹரிஹத்தோ அப்படிங்கிற பத்தி. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் வருஷம் சில பேர் சேர்த்துக்காங்க. ஹரிஹத்தோங்கிறது தேங்க்யூ தேங்க்ஸ் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு, இதுல தேங்க்யூ வெரி மச்னு சொல்ற மாதிரி இருக்கு. இது பேர் என்னன்னா தேங்க்ஸ் அப்படின்னு சொல்றதுதான் இல்ல. நீங்க நன்றி அப்படின்னு படத்தை வாங்கலாம், நன்றின்னு கொடுக்கலாம், தேங்க்யூ அப்படின்னு படத்தை வாங்கலாம், தேங்க்யூ கொடுக்கலாம். ஆனா அந்த ஜப்பானிய வேர்டு அவரால் கொடுக்கப்பட்டதுக்கு ஒரு மரியாதை இருக்கு. அத பல லட்சம் மக்கள் செஞ்சு பார்த்து இது ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்ல கண்டு நான் என்ன சொல்றேன், ஹரிஹத்தோவை சொல்லுங்க அப்படின்னு சொல்றேன். இது ஒரு தனி சாப்டர். இதுக்கு அப்புறம் வந்து என்ன பண்ண போறீங்க, மஸ்டர்ட், பைன், வைல்ட் ரோஸ், ஸ்வீட் செஸ்னட், அக்ரிமணி. மஸ்டர்ட், பைன், வைல்ட் ரோஸ், ஸ்வீட் செஸ்னட், அக்ரிமணி. இத வந்து எல்லாமே 2 பில்லு தான், வாரத்துக்கு 2 பில்லு போதும். நீங்க அது எலிஜென்ஸ்ல வாங்கிக்கோங்க, அவ்வளவு ஃப்ரீக்வன்சில அதை தயார் பண்ணி வச்சிருக்கிறோம். அடுத்தது வந்து அகஸ்தா கோடுன்னு சொல்றது, இது வந்து 5701. இத வந்து இதை சொல்றப்ப என்னது அரிஹத்தோன்னு சொல்றப்பல 5701 அரிஹத்தோ, 5701 அரிஹத்தோ. அடுத்த வாங்குறப்பையும் சரி கொடுக்கறப்பையும் சரி அதை பண்ணீங்கனாலே போறோம். அதுக்கப்புறம் என்னன்னா சாதாரண மந்திரம் இருக்கு, கிரீம் ஸ்ரீம் கிரீம் மகாலட்சுமி நமக. சாதாரணம் இல்ல, இதெல்லாம் வந்து உபநிடதத்திலேயே இதுலயும் சொல்ற மந்திரம் தான் இல்லையா. கிரீம் ஸ்ரீம் கிரீம் மகாலட்சுமியே நமக. இந்த மந்திரத்தை சொல்றவனும் சொல்லிக்கலாம். ஹரிஹத்தோ சூப்பர் சொல்லி பாருங்க, ஹரிஹத்தோன்னு கொடுக்கணும், ஹரிஹத்தோன்னு வாங்கணும். அது ஒரு அருமையான இதா இருக்கு, நல்லா செஞ்சு பாருங்க. இப்ப இந்த கிரீம் ஸ்ரீம் கிரீம் பண்றப்ப குபேர முத்திரையை பண்ணிக்கிறீங்க. அப்புறம் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு ஒண்ணு பண்ணணும், என்னன்னா
கொஞ்சம் ரெட் சாண்டல் வுட் அது நீங்க வாங்கிக்க, கடையில எல்லாம் கிடைக்கும். எங்கன்னா கவர்மெண்ட் ஷாப்ஸ் இருக்கும், அங்க போயிட்டு கதர் கதர் கிராஃப்ட் அதெல்லாம் இருக்கு விற்கிறாங்க இல்லையா, அந்த இடத்துல போனீங்கன்னா அங்க கிடைக்கும். அதை வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் ரெட் ரோசஸ், காஞ்ச ரெட் ரோசஸ் இலைகள் இருக்கணும். அப்புறம் கருமஞ்சள் காஞ்சு இருக்கணும். பச்சை கற்பூரம், நல்ல பச்சை கற்பூரம், அது கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கும். பட் நாங்கெல்லாம் ஒரு அருமையான பச்சை கற்பூரம் வச்சிருக்கோம். அது கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கும். அப்கோர்ஸ் இட்ஸ் வெரி காஸ்ட்லி. இது கிராம்லயே காய்ச்சக்க அது மாதிரி பச்சை கற்பூரம் கிடைக்காது. அது சூப்பர் பவரா இருக்குது. அது ஏலக்காயில ஒண்ணு. அப்புறம் குஷா என்ற கார்டு கிடைக்குது, அதையும் உள்ள போடணும். இது எல்லாத்தையும் ஒண்ணு அந்த 6 சாமானி ஒன்னா போட்டு உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணுங்கிறது அந்த பாட்டிலுக்கு மேல ஒட்டி விட்டுறணும். ஒரு சின்ன பாட்டில போட்டு அதை மூடணும். மூடிட்டு அதுக்கு மேல எவ்வளவு வேணும் அப்படி போட்டு ஹரிஹத்தோ ஹரிஹத்தோ அரிஹத்தோ அரிஹத்தோ அப்படின்னு இருக்கணும். புரிஞ்சிச்சா? இதை மட்டும் பண்ணாலே போரும். சூப்பர் சூப்பர் சூப்பர். அரிஹத்தோவை சொல்லி பாருங்க என்னென்ன நடக்குன்னு நீங்க சொல்லணும். நீங்க செஞ்சு பார்த்து அரிஹத்தோவை சொன்னோம் இப்ப நல்லா இருக்குமா அப்படின்ட்டு. இது எல்லாரும் சொல்றாங்க, இன்டர்நெட்ல எல்லாத்துலயும் இருக்குது. பண்ணி பாருங்க. நீங்க உள்ள போய் பாத்தீங்கன்னா அதனுடைய அதர் சூட்சுமம் எல்லாம் உங்களுக்கு தெரியும். அதை வெளியே படிச்சுக்கோங்க. நான் ஒன்னு எடுத்து கொடுக்குறேன், நீங்க நிறைய பண்ணிக்கோங்க. புரிஞ்சுதா? ஓகே, ஐ லவ் யூ ஆல் மை லவ்லி சேனல். குட் லக். பாய்.